விடாமுயற்சி பிப்ரவரி 6 கிட்டத்தட்ட 2 வருஷம் கழிச்சு அஜித் சார் ஃபேன்ஸுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய திருவிழாவாக இருக்க போகுது. கண்டிப்பாக புக்கிங்ஸில் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கு. என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சார் இந்த புக்கிங் பொறுத்தவரை? இந்த படத்தோட புக்கிங் நான் வந்து ஒரு வாரம் முன்னாடியே சொல்லிட்டு இருந்தேன். இது வரையும் அட்வான்ஸ் புக்கிங்கில் பார்த்தீங்கன்னா கோட்டு இதுவும் ஆல்மோஸ்ட் சேமாக இருக்குது. ஓகே, இன் டர்ம்ஸ் ஆஃப் நம்பர் ஆஃப் எவ்வளோ பெரிய ஒரு பரபரப்பில் இருக்குது. தமிழ்நாடு ஃபுல்லாகவே ஒரு பெரிய ஓப்பனிங் இருக்குது. என்னுடைய கணிப்பு என்னன்னா இது மினிமமாக ஒரு 25 கோடி ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் டே 30 crore தாண்டலாம் டிபெண்டிங் ஆன். இப்போ இவங்க ரெண்டு பேருமே ஏப்ரல் 10th கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இட்லி கடையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இட்லி கடை ஆல்ரெடி கன்ஃபார்ம்டா இந்த மாதிரி ஒரு டாக் வருதுன்னு உடனே ரெண்டாவது போஸ்டர் வந்து அருண் விஜய் சார் வச்சுக்கிட்டு பேசாதையா டேட்டுக்கிட்டு ஏதாவது மாத்திக்கிட்டு ஏதாவது சோஷியல் மீடியால பேசினா ட்விட்டர்லயோ இல்ல வீடியோல பேசினா பாக்ஸிங்கோட இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவரை வச்சு எஸ்டிஆர் வந்து பேக் டு ஃபார்ம்ங்கிற மாதிரி அடுத்து 3 படம் அப்டேட் விட்டுட்டார். எப்படி பாக்குறீங்களோட கம்பேக்? எல்லாமே கரெக்டான காம்பினேஷன்ல வந்துட்டு இருக்காரு. எஸ்டிஆர் இஸ் பேக் இன் a big way. நம்ம பெரிய லெவல்ல பார்க்க போறோம் தான் எதிர்பார்க்கிறேன். ஜனநாயகன் வந்து அக்டோபர் 25 அனௌன்ஸ் பண்ணாங்க. பட் ஃபர்ஸ்ட் லுக்ல வந்து அதுக்கான எந்த விஷயமும் தெரியல. ஒருவேளை 2026 பொங்கல் தான் போறாங்களா சார்? நான் அந்த படக்குழு கேட்கும்போது ஓடிடி நிறுவனங்கள்லாம் அவங்க பேசிட்டு இருக்காங்க. என்னன்னா அமௌண்ட் தான் அவங்களுக்குள்ள செட்டில் ஆகல. கிட்டத்தட்ட ஓவர்சீஸ் ரைட்ஸ் தமிழ் சினிமால ரெக்கார்ட் பிரேக்கிங்கா 75 கோடி வித்திருக்காங்க. மிகப்பெரிய தொகை. நீங்க ஒரு நான் ஐடி ப்ரொஃபஷனலா ஐடி ப்ரொஃபஷனுக்கு மாறணுமா? அதுக்கு பெஸ்ட் சாய்ஸ் எலிசியம் அகாடமி. வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே சார். விடாமுயற்சி பிப்ரவரி 6 கிட்டத்தட்ட 2 வருஷம் கழிச்சு அஜித் சார் ஃபேன்ஸுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய திருவிழாவாக இருக்க போகுது. கண்டிப்பாக புக்கிங்ஸில் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கு. என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சார் இந்த புக்கிங் பொறுத்தவரை? இந்த படத்தோட புக்கிங் நான் வந்து ஒரு வாரம் முன்னாடி தான் சொல்லிட்டு இருந்தேன். ஏன்னா 2 வருஷமா நம்ம வந்து அஜித் சார் வந்து திரையரங்களை மிஸ் பண்ணிட்டோம். அந்த ஆடியன்ஸ் மட்டும் இல்லை, எல்லா ஆடியன்ஸுமே. அதனால தான் கிட்டத்தட்ட 800 900 ஸ்க்ரீனில் இந்த படம் ரிலீஸ் ஆகுது. ஒரு 4500 ஷோஸ் கிட்ட வருது. இப்போ வந்து 4 ஷோ தான் சொல்லியிருக்காங்க. நாளைக்கு எதிர்பார்க்குறோம். புதன்கிழமை வந்து பர்மிஷன் வந்துடும் 9 மணி காட்சிக்கு. கண்டிப்பாக புதன்கிழமைக்குள்ள கொடுத்துருவாங்க. அப்படின்னா 5 காட்சிகள் பர் டே எடுத்தீங்கன்னா 2.5 மணி நேரம் தான் படம். அதனால 5 காட்சிகள் கம்ஃபர்டபுளாக ப்ளே பண்ண முடியும். ஸோ இப்போ 5 காட்சிகள் மட்டும் இல்லாமல் இந்த படம் பல ஷோக்கள் எக்ஸ்ட்ரா கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த டேக் ஆஃப் ஃபர்ஸ்ட் டே ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கோ அதை பொறுத்து இன்னும் நிறைய நடக்கலாம். எல்லோருமே எதிர்பார்க்கறது ஒரு ரெக்கார்ட் பிரேக்கிங் கலெக்ஷன். இது வரையும் அட்வான்ஸ் புக்கிங்கில் பார்த்தீங்கன்னா கோட்டும் இதுவும் ஆல்மோஸ்ட் சேமாக இருக்குது. இன் டர்ம்ஸ் ஆஃப் நம்பர் ஆஃப் புக்கிங்ஸ், அதாவது எத்தனை டிக்கெட் புக் மை ஷோவில் பண்ணியிருக்கு அப்படின்னு கணக்கு போட்டு அதை பற்றிலாம் சோஷியல் மீடியாவில் எல்லாரும் பகிர்ந்துட்டு இருக்காங்க. இது பார்க்கும்போது அப்பா நிறைய பேர் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் இருக்காங்க கிளியரா. கோட் வந்து ஒரு நாளுக்குள்ள புக் மை ஷோவில் வந்து 3,25,000 டிக்கெட் போயிருக்கு. விடாமுயற்சி 3,24,000 போயிருக்கு. நெக்கா போகுது. நான் நினச்சிக்கிட்டேன் அடடா நம்ம மக்கள் விடாம கம்பேரிசன்லேயே இருக்காங்கப்பா. கோட் எவ்வளோ கலெக்ட் ஆகுது ஃபர்ஸ்ட், இந்த படம் எவ்வளோ கலெக்ட் ஆக போகுதுன்னு. இப்போ இப்படியெல்லாம் போனீங்கன்னா நீங்கள் வந்து பீஸ்ட்டுக்கெல்லாம் போகணும். பீஸ்ட் எல்லாம் மிகப்பெரிய கலெக்ஷனோட தான் ஓப்பன் ஆச்சு. இப்போ ஓவராலா எனக்கு என்னன்னா இந்த பரபரப்பு இந்த படத்துக்கு ட்ரெய்லர் வந்த பிறகு பெருசாயிடுச்சு. இன்னைக்கு பெரிய எதிர்பார்ப்புல இருக்கு. வேற படம் காம்படிஷன் கிடையாது. மக்கள் ஃபுல்லாவே அஜித் சாரை வந்து பார்க்கணும். இப்போ வந்து பத்மபூஷன் அவரு கண்டிப்பா அவ்வளவு பெரிய ரெகக்னிஷனோட இருக்காரு. அவருடைய இந்த ரேசிங்ல பெரிய லெவல்ல மக்கள் மத்தியில ஒரு பெரிய சப்போர்ட் இருக்கு. மக்கள் எல்லாருமே அவரை கொண்டாடுறாங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ்லயும் ரேசிங்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காரு. பத்மபூஷன் விருது வாங்கியிருக்காரு. 2 வருஷம் கழிச்சு ஒரு படம் வருதுன்னு வரும்போது எல்லோருமே பயங்கர எக்ஸைட்ல இருக்காங்க. அதனால தான் இவ்வளவு பெரிய அட்வான்ஸ் புக்கிங் நடந்துட்டு இருக்கு. நான் வந்து எங்குமே டிக்கெட் இல்லை. ஃபர்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா மல்டிப்ளெக்ஸ் எங்குமே டிக்கெட் உடனே ஆரம்பிச்ச உடனே புக்கிங் ஃபுல்லாக போயிடுச்சு. அவ்வளோ பெரிய ஒரு பரபரப்பில் இருக்குது. தமிழ்நாடு ஃபுல்லாகவே ஒரு பெரிய ஓப்பனிங் இருக்குது. என்னுடைய கணிப்பு என்னன்னா இது மினிமமாக ஒரு 25 கோடி ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் டே 30 crore தாண்டலாம் டிபெண்டிங் ஆன் எப்படி அது வந்து ஈவினிங் நைட் ஷோலாம். எப்படின்னா எல்லாமே அட்வான்ஸ் புக்கிங்கில் போகாது. தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா தியேட்டரும் அட்வான்ஸ் புக்கிங்கில் விற்க மாட்டாங்க. பல பேர் வந்து அப்புறமா ஓப்பன் பண்ணுவாங்க, நடக்கும். அதனால வந்து மல்டிப்ளெக்ஸ் மட்டும்தான் எல்லா ஷோமே ஓப்பன் பண்ணுவாங்க. மீதி பேர்லாம் 2 ஷோ 3 ஷோ ஓப்பன் பண்ணிட்டு அப்படி அப்படியே போவாங்க. அதனால எனக்கு தெரிஞ்சு இந்த படம் போற வேகத்தில் 25 to 30 crore பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை தாண்டறதுக்கும் வாய்ப்பு இருக்கு டிபெண்டிங் ஆன் எப்படி இந்த ஓப்பனிங் வருது. அதாவது டாக் ஏன்னா ஈவினிங் நைட் ஷோலாம் வந்து கொஞ்சம் செலக்டிவான ஆடியன்ஸ் வருவாங்க. அதாவது செலக்டிவ்னா பார்த்துட்டு ரிவ்யூ எப்படி வருது, இல்லைன்னா சனிக்கிழமை பார்த்துக்கலாம், ஞாயிற்றுக்கிழமை பார்த்துக்கலாம், இன்னைக்கே ஏன் பார்க்கணும், இன்னைக்கே பார்க்கணுன்ற ஒரு பரபரப்பு அன்னைக்கு டாக் எப்படி வருதோ அதை பொறுத்து இருக்கு. ஓகே சார். படம் சூப்பரா இருக்குன்னா இன்னைக்கே எல்லாரும் பார்த்தோன்னா ஒரே பிடிவாதம் பண்ணுவாங்க. அப்போ எல்லாரோட டிக்கெட் பயங்கர ப்ரெஷர்ல எல்லா ஊர்லேயும் ஹவுஸ்ஃபுல் ஆகிட்டு ஒரு 35 crore கூட பண்ணலாம். ஸோ ஆனால் இப்போதைக்கு எல்லாருடைய ட்ரேட் எதிர்பார்ப்புன்னா 25 to 30 crore மினிமம் ஆகிடும். ஓகே. ஸோ அந்த இதுவே பெரிய அச்சீவ்மெண்ட்டாக இருக்கும். ஏன்னா அஜித் சாருடைய கரியரில் இது ஒரு பெரிய ஒரு கலெக்ஷனாக இருக்கும் தான் எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. ஓகே சார். விடாமுயற்சி ரிலீஸ் ஆகி அதோட ஓடிடி ரிலீஸ் உடனே ஆனதுக்கப்புறம் குட் பேட் அக்லி ஏப்ரல் 10 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க.
தள்ளி போறதா ஒரு சில செய்திகள் வருது, உண்மையா சார்? தள்ளி இல்ல போக வாய்ப்பு அதாவது நிறைய டாக் போயிட்டு இருக்கு, நிறைய பேர் பேசுறாங்க சோஷியல் மீடியால. இப்போ இவங்க 2 பேருமே ஏப்ரல் 10th கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இட்லி கடையும் கன்ஃபார்ம் இட்லி பண்ணிட்டாங்க. கடை ஆல்ரெடி கன்ஃபார்ம்டா இந்த மாதிரி ஒரு டாக் வருதுன்னு உடனே போட்டு ரெண்டாவது போஸ்டர் விட்டாரு. ரெண்டாவது போஸ்ட் வந்து அருண் விஜய் சார் வச்சுக்கிட்டு ஆமா. "தோ பேசாதையா", அதோட பாக்ஸிங்கோட வச்சு, அதாவது அந்த கிளவுஸோட வச்சு போட்டுருக்காங்க. என்ன கிளவுஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, குறியீடு பேசுங்க, குறியீடுல ஏதாவது நீ பேசின குத்திருவேன். டேட்டு கிட்ட ஏதாவது மாத்தி கித்தி ஏதாவது சோஷியல் மீடியால பேசின, ட்விட்டர்லயோ இல்ல வீடியோல பேசினேன்னா பாக்ஸிங்கோட இருக்குடா டே அப்படின்னு சொல்லிட்டு அவரை வச்சு, அதுவும் அவருடைய தனுஷ் அவரோட முகத்துல பார்க்கணும், ஒரு டேட்டை பத்தியாடா பேசுற அப்படின்னு எல்லாரையும் சொல்றாரு. எவ்வளவே பேசக்கூடாது சொல்லி எனக்கு பார்த்து போய் பிடிச்சது. டேட்டோட வச்சு நம்மளெல்லாம் ஒரு குறியீடோட சொல்றாரு, எவனமே பேசாதீங்கன்னா ஏப்ரல் 10th கண்டிப்பா வரும்னு. ஸோ அது அவருடைய கிளியர் கட் பிளானிங்ல கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ணி படத்தை முடிச்சுட்டு ஏப்ரல் 10th கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இட்லி கடை பண்ணிட்டாங்க. ஓகே. அதுக்கான ப்ரொமோஷனும் ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த படத்தை பொறுத்தவரையும் இது எப்படின்னா, எல்லாமே இப்போ விடாமுயற்சி எப்படிப்பட்ட ஒரு இதில் இருக்கு. சப்போஸ் விடாமுயற்சி மிகப்பெரிய ரெஸ்பான்ஸ்ல இருக்குன்னு வச்சுங்களேன், 8 வீக்ஸ் வந்து கழிச்சு தான் ஓடிடியில் வெளியிடணும் வந்தா வித்தின் நோ டைம் அந்த படத்தை கொண்டு வர மாட்டாங்க. அதனால தான் ஏன்னா கேக்குறேன். 8 வீக்ஸ்ன்றது பாத்தீங்கன்னா எப்படி ஆயிடுது பாருங்க, நம்மளுக்கு பிப்ரவரி end வரைக்கும் சிக்ஸ்னா மார்ச் மார்ச் எண்ட் ஆயிடுது. ஆமா. மார்ச் எண்ட் வரையும் இந்த படம் 8 வீக்ஸ் தான், அப்பதான் வந்து ஓடிடியில் வருது வச்சுங்களேன். உடனே ஏப்ரல் 10th போட மாட்டாங்க. Correct. ஏன்னா அந்த கேப்ல வந்து படத்தை உடனே ரிலீஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இப்பதான் எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. ஆமா. அப்போ உடனே இன்னொரு படம் வந்ததுன்னா நல்லா இருக்காது. அதனால இது எல்லாமே இந்த படத்தினுடைய ஓப்பனிங் வீக்கெண்ட் 4 நாள் கழிச்சு நிறைய மாற்றம் வரலாம். இல்ல அவங்க ஃபிக்ஸ்டா, நான் வந்து அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் பேசினேன், அவர் தெளிவா சொன்னாரு, நான் ஏப்ரல் 10th தான் சார். ஓகே. ராகுல் அவர்கள் தான் ரோமியோ பிக்சர்ஸ் தான் ரிலீஸ் ஆமா பண்றாரு. ஆமா. அவர் என்ன சொன்னாரு, சார் எங்க இதுல எந்த மாற்றமும் இல்ல, நாங்க ஏப்ரல் 10th தான் வரோம். அதுக்கேற்ற மாதிரி வேர்ல்டு வைட் பிளான் பண்ணிட்டாங்க, நாங்களும் பிளான் பண்ணிட்டோம், தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகான்றாரு. ஓகே. இப்போ இட்லி கடை ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. ஸோ இப்படி எல்லாம் போயிட்டு இருக்கிறது வந்து ஃபிக்ஸ்டா இருக்கு. இப்போதைக்கு எந்த சேஞ்சும் இல்லை. 2 படம் ஏப்ரல் 10th தான் ஃபிக்ஸாக இருக்குது. ஆனால் எல்லாமே மாற்றத்துக்குரியது தான். சினிமாவே ஒரு மாற்றத்துக்குரியது தான், மாறிட்டே இருக்கும். சில விஷயங்கள் மாறலாம், சில விஷயங்கள் நடக்கலாம். ஆனால் இப்போதைக்கு ஏப்ரல் 10th ஒரு செலிப்ரேட்டிங்கான ஒரு ஃபெஸ்டிவலாக இருக்கும். ஏன்னா நம்ம பொங்கலுக்கு எதிர்பார்த்துருந்தோம், இந்த மாதிரி ஒரு செலிப்ரேஷன் மூடில் இருக்கணும், நிறைய பெரிய பெரிய படங்கள் வரணும் எதிர்பார்த்தோம்ல. அது ஏப்ரல் 10th வருது, நம்ம சந்தோஷப்படுவோம். 2 பெரிய படங்கள் வருது, லீவ் நாட்கள் தானே. கண்டிப்பாக சார். ஏன்னா ஏப்ரல் 14 ரிலீஸ் லீவ் வருது, நல்லா இருக்கும். ஓகே. 2 வருஷம் கழிச்சு 2 மாதம் மினிஸ்டர் ஃபேன்ஸ் கொண்டாட்டமாக இருக்க போகிறான்னு நான் நினைக்கிறேன். பொங்கல் சொன்னீங்க, மதகத ராஜா ரிலீஸ் ஆகி சக்கையான போடு போட்டுச்சு. இந்த படம் ரிலீஸ் ஆகுது நிறைய படங்களுக்கு நம்பிக்கை கொடுத்துருக்கு. வேற என்னென்ன படங்கள் சார்? இப்போ பார்ட்டி படம் இருக்கு, நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகாம இருக்கு. அந்த படம்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு? துருவ நட்சத்திரம் எல்லாமே 30 படம் இருக்கு. நான் லிஸ்ட் பண்ணிட்டு இப்போ சமீபத்தில் வந்து ஒரு பத்திரிக்கையில் ஆன்லைனில் நான் தான் அந்த லிஸ்ட் கொடுத்துருந்தேன். ஒரு 30 படம். அந்த 30 படம் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா துருவ நட்சத்திரம் ஃபர்ஸ்ட். அது பிறகு நிறைய இருக்கு படங்கள். அதில் வந்து பார்த்தீங்கன்னா சந்தானமால் நடிப்பில் சர்வசுந்தரம் இருக்கு, அப்புறம் கார்த்திக் நரேனுடைய படம் வந்து நரகாசுரன் இருக்கு, அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு. ஒரு 30 படம் இருக்கு. 30 பார்த்தீங்கன்னா அதில் அருண் விஜயனுடைய 2 படம் இருக்கு, பார்டர் ஒன்று இருக்கு, பாடியில் ஒன்று இருக்கு, அப்படி பல பாப்புலர் நடிகர்களுடைய படிச்ச படங்களே அவ்வளோ இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதில் பார்ட்டின்றது, அப்புறம் அக்னிச்சிறகுகள், இதெல்லாம் இருக்குல்ல, எல்லா படங்களுமே ஏதோ ஒரு வகையில் ஃபைனான்ஷியல் ரீசனால வெயிட் பண்ணிட்டு இருக்கு. இதுக்கு ஏதாவது ஒரு சப்போர்ட் சிஸ்டம் தேவைப்படுது. இந்த சப்போர்ட் சிஸ்டம் வந்ததுன்னா இந்த படங்கள்லாம் வெளில வந்துடும். ஓகே. ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒன்னொன்னா வெளியிட போறாங்க. முதல் படமா வந்து துருவ நட்சத்திரம். அதுக்கான ஆக்டிவிட்டி எப்போ எதிர்பார்க்கலாம் சார் ரிலீஸ்? கண்டிப்பா மே மாதம். ஏப்ரல் 10th பாசிபிலிட்டி இல்லை, ஏன்னா 10th ஆல்ரெடி 2 படம். அது பிறகு வந்து இப்போ விக்ரம் சார் படம் எடுத்துட்டீங்கன்னா இந்த வீரதீர சூரன் ரிலீஸ் ஆகணும். அது மார்ச் 27 ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த தேதி பிறகு உடனே ஏப்ரல் வர முடியாது, ஏன்னா வித்தின் 4 வீக்ஸ்லாம் கொண்டு வர மாட்டாங்க. ஒரு மாதம் கழிச்சு தான் கொண்டு வருவாங்க. அப்போ மே மாதத்தில் இந்த படம் வரதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. துருவ நட்சத்திரம் வந்து மேலே வந்துடும். அதான் நான் நினைக்கிறேன். ஃபெடரேஷனும் அதுக்கான பிளானில் தான் இருக்காங்க, மேலே அந்த படத்தை கொண்டு வரணும்னு. அது பிறகு வந்து சர்வசுந்தரம் பேசிட்டு இருக்காங்க, நரகாசுரன் பேசிட்டு இருக்காங்க. இது எப்படி கொண்டு வரலாம்? நிறைய படங்கள் இருக்கு. ஒரு 30 லிஸ்ட்டு நான் போட்டு விட்டேன். அந்த லிஸ்ட் எல்லாமே வந்து ஒரு 3 வருஷமா 4 வருஷமா வேற வேற காரணங்களுக்காக ஸ்டக்கான படங்கள், பட் எல்லாமே ஒர்த்தியான படங்கள். இந்த படங்கள்லாம் வந்தோன்னா அந்தந்த ப்ரொடியூசர் மட்டும் இல்லை, அதில் இன்வெஸ்ட் பண்ண பல ஃபைனான்சியர்ஸ், இன்வெஸ்டர்ஸ் எல்லாருக்குமே ஒரு ரிலீஃப் கிடைக்கும், ஆர்டிஸ்ட்க்கும் வேல்யூ கிடைக்கும். இப்போ மதகஜராஜான்றது பல ஆர்டிஸ்ட்க்கு எல்லாருக்கும் ஒரு பெனிஃபிட் கிடைச்சதுல, அந்த மாதிரி இந்த படங்களை எல்லாருக்குமே வந்து ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும் தான் நினைக்கிறேன். ஓகே சார். நேத்தி வந்து ஒரு குறிப்பிட்ட ஃபேன்ஸ் செம்ம கொண்டாட்டத்தில் இருந்தாங்க. எஸ்டிஆர் வந்து பேக் டு ஃபார்முங்கிற மாதிரி அடுத்து 3 படம் அப்டேட் விட்டுட்டார். எப்படி பார்க்குறீங்களோட கம்பேக்கை? கண்டிப்பாக. இப்போது இது வந்து நான் வந்து 3 வாரம் முன்னாடி நான் பேசிட்டேன் பல இன்டர்வியூவில். எஸ்டிஆர் அவர்களை வந்து ஒரு பர்த்டே பார்ட்டியில் பார்க்கும்போது நான் சொன்னேன், என்ன தலை நீ பாட்டு எல்லா ஆர்டிஸ்ட்டும் வந்து 2 படம் 3 படம் போயிட்டே இருக்காங்க, நீங்கன்னா ஒரு படத்தை, அது கூட கமல் சாரோட நடித்த ஒரு படம் தான் இதுவரை அனௌன்ஸ் பண்ணிருக்கு. STR 48 பேச்சுவார்த்தையிலே இருக்க தவிர படம் ஆரம்பிக்கல. இது பெரிய சிக்கலாயிடும், ஃபேன்ஸ் எல்லாம் உங்களை ரொம்ப கொண்டாடுவாங்க, நீங்க ஏன் படத்தை கொண்டு வர மாட்டேங்க நான் சொன்னேன். அப்போ என்கிட்ட சொன்னார் 3 வாரம், அதாவது ஜனவரிக்கு முன்னாடி. ஓகே என்ன சொன்னார் சார், 2025 3 படம் நான் பண்ணுறேன், 3 படத்தில் நடிப்பேன், நான் உங்களுக்கு அஷ்யூர் பண்ணுறேன்,
ஏன் சார்பில் நீங்கள் எல்லாருக்கும் சொல்லுங்க அப்படின்னாரு. அதை தான் அவர் பண்ணியிருக்காரு. 3 படம்னு எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ஃபிக்ஸ்டா 3ன்னு சொல்லிட்டு நான் அதை சொல்லிட்டேன் சோஷியல் மீடியாவில் எல்லாத்துலேயும். அதே மாதிரி தான் அவர் 3 படம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அவருக்கு கண்டிப்பாக வாழ்த்துக்கள். ஏன்னா அவர்கிட்ட ஒன்றே ஒன்று சொன்னேன், இன்னைக்கு தனுஷ் அவர்கள் இந்த ஒரு பரபரப்பு இருக்கிற மாதிரி தான் இவருக்கும் அந்த பரபரப்பு இருக்கு. ஃபேன் பேஸ் அவ்வளோ இருக்கு. மக்கள் இவருடைய டேலண்ட்டை கொண்டாடுறாங்க. அப்படிப்பட்ட நடிகர் வந்து தொடர்ந்து படம் பண்ணிட்டே இருக்கணும். எவ்ரி 3 months ஒரு படம் பண்ணி முடிக்கணும். ஒரு இப்போ தனுஷ் அவர்கள் எப்படி பாராட்டணும்னா, இளைய நடிகர்களே பார்த்தீங்கன்னா எங்கான ஆக்டர்ஸ் எல்லார் மத்தியிலும் மோஸ்ட் ப்ரொலிஃபிக்னா தனுஷ் தான். 4 படம் நடிச்சிட்டு இருக்காரு. நான் சொன்னது சார், நீங்கள் அந்த மாதிரி படங்கள் 3 படமாவது எவ்ரி இயர் வந்தால் தான் தமிழ் சினிமாக்கே ஒரு எனர்ஜி இருக்கும், உங்களுக்கும் அது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும், நீங்களும் அடுத்த கட்ட போக முடியும் நான் சொல்லியிருந்தேன். அது இப்போ பண்ணுறாரு, எனக்கு ரொம்ப சந்தோஷம். அது பர்டிகுலராக இளம் இயக்குநர்களை என்கரேஜ் பண்ணுறாரு. இப்போ ராம்குமார் அப்படின்றவர் பார்க்கிங் தான் எடுத்தார், அவரை நம்பி ஒரு பெரிய படம் பண்ணுறாரு. அதே மாதிரி இந்த ஒரு படம் தான் எடுத்த தேசிங் பிரேசாமனுடைய அடுத்த படம் அவருடைய ஓன் ப்ரொடக்ஷனில் ஆத்மன் சினியாஸில் கிட்டத்தட்ட 100 கோடி பட்ஜெட்டில் எடுக்கிறாரு. அஸ்வத் வந்து ஏற்கனவே ப்ரூவ் பண்ண ஒரு டேரக்டர். இப்போ 2வது டிராகனுக்கு எதிர்பார்ப்பு இருக்குது, அவரோட ஒரு படம். இது எல்லாமே ஒரு மோஸ்ட் அட்ராக்டிவ் ப்ராஜெக்டாக பண்ணுறாரு. வாழ்த்துக்கள். எல்லாமே கரெக்டான காம்பினேஷனில் வந்துட்டு இருக்காரு. எஸ்டிஆர் இஸ் பேக் இன் அ பிக் வே. நம்ம பெரிய லெவலில் பார்க்க போகிறோம் தான் எதிர்பார்க்குறேன். ஓகே சார். ஸோ எல்லா பெரிய படங்களோட தேதியும் அறிவிச்சிட்டாங்க. ஜனநாயகன் வந்து October 25 அனௌன்ஸ் பண்ணாங்க. பட் ஃபர்ஸ்ட் லுக்கில் வந்து அதுக்கான எந்த விஷயமும் தெரியல. ஒருவேளை 2026 பொங்கல் தான் போகிறாங்களா சார்? அவங்க இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. நிறைய ஊடகங்கள்லேருந்து பல பேர் என்னமோ பேசிகிட்டு இருக்காங்க. அதாவது வந்து ஓடிடி டிலே பண்ணுறாங்களா, இல்லை என்ன காரணத்தினால இது டிலே ஆகுது அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசுகிறாங்க. பட் நான் அந்த படக்குழு கேட்கும்போது ஓடிடி நிறுவனங்கள்லாம் அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. ஓகே, என்னன்னா அமௌண்ட்டு தான் அவங்களுக்குள்ள செட்டில் ஆகலை. அதாவது இவங்க ஒரு பெரிய தொகை எதிர்பார்க்குறாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஓவர்சீஸ் ரைட்ஸ் தமிழ் சினிமாவில் ரெக்கார்ட் பிரேக்கிங்காக 75 கோடி விற்றுருக்காங்க. ஓகே, மிகப்பெரிய தொகை. கிட்டத்தட்ட 75 கோடி ரூபாய் ஓவர்சீஸ் ரைட்ஸை பெரிய நிறுவனம் வாங்கியிருக்கு. அப்போ எவ்வளோ பெரிய நம்பிக்கையில் வாங்கியிருக்காங்க. விஜய் சார் கரியர்லேயே ஒரு உச்சமாக அந்த ஓவர்சீஸ் ரைட்ஸ் போயிருக்கு. அதே உச்சம் அவங்க ஓடிடியில் எதிர்பார்ப்பாங்களே. இப்போ முன்னாடி கோட் எவ்வளோ போச்சோ, முன்னாடி லியோ எவ்வளோ போச்சோ, அதை தாண்டி ஒரு அமௌண்ட் வரணும்னு எதிர்பார்க்குறாங்களே. அது அவங்களுக்கு அந்த காம்பினேஷன் அப்படி இருக்குது. அதில் அவ்வளோ பெரிய நடிகர்கள் இருக்காங்க. ப்ளஸ் வந்து எச் வினோத் அப்படின்ற ஒரு பெரிய இயக்குனர் இருக்காரு. விஜய் சார் ஆல்ரெடி அல்டிமேட். இப்போ எல்லாரும் சேர்ந்து வரும்போது அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க, ஒரு பெரிய தொகை கொடுத்தீங்கன்னா நம்ம உடனே டீலை முடிக்கலான்றாங்க. அவங்க சொல்லுவாங்க, சார் எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணுறது, நாங்கள் ஏற்கனவே இவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்கோம் அப்படின்னு ஒரு சின்ன நெகோசியேஷன் போயிட்டு இருக்கு. ஐ திங்க் February end மார்ச்சுக்குள்ளே முடிஞ்சதுன்னா ரிலீஸ் டேட் போட்டுருவாங்க. அது இல்லாமல் ரிலீஸ் டேட் போட்டால் வச்சுங்களேன், லாஸ்ட் மினிட்ல மாற்ற முடியாது. அதுக்காக ஒரு ரிலீஸ் டேட் திருப்பியும் சொல்லலை. ஓகே, திருப்பி சொல்ல வேணாம். 2வது எச் வினோத் வந்து இப்படி ப்ரெஷர் பண்ணால் அவரும் ஒத்துக்க மாட்டார். அவரை பொறுத்தவரை வந்து இந்த மாதிரி ரிலீஸ் டேட் ப்ரெஷர் வேண்டாம், படத்தை நம்ம சூப்பராக எடுப்போம். இன் எனி கேஸ் விஜய் சார் ஏப்ரல் பிறகு இல்லை, மார்ச்சுக்குள்ளே அவருடைய போர்ஷனை முடிச்சாகணும். ஏப்ரல் தான் அவர் வந்து அரசியல் போயிடுறாரு. அப்போ மார்ச்சுக்குள்ளே நான் முடிக்கிறேன்னா நான் அக்டோபர் கூட கொண்டு வரலாம், இல்லைன்னா நவம்பர் டிசம்பர் கொண்டு வரலாம், ஜனவரி கொண்டு வரலாம். ப்ரெஷர் போட வேணாம்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கலாம். இப்போ அந்த காரணத்தினாலையும் ஒரு ரிலீஸ் டேட் போடாமல் இருக்கலாம். இது ஓடிடி மட்டும் இல்லை எந்த காரணமும் இருக்காது. ஸோ நம்ம வெயிட் பண்ணலாம். ஒரு மாதத்தில் இந்த ஓடிடி டீல் மட்டும் முடிஞ்சது வச்சிங்களேன், டக்குன்னு போட்டுருவோம். ஓகே, ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு மிகப்பெரிய டீலே ஓடிடி தான். அது சேட்டலைட் ஆல்ரெடி நெகோசியேஷனில் போயிட்டு இருக்கு. சேட்டலைட்டில் ரிலீஸ்க்கும் சம்மந்தம் இல்லை. அவங்க எப்போனாலும் சரி ரிலீஸ் பிறகு 60 நாள் 90 நாள் கழிச்சு போட்டுருவாங்க. அவங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை. ஓடிடி மட்டும் தான் பிரச்சனை. அதனால தான் அந்த டீலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, அது ஒருவேளை அதாவது அவங்க கூட சேர்ந்து முடிச்சு, சார் நான் அக்டோபர் தான் வரப்போகிறோன்னு சொன்னால் ஓடிடி ஓகேன்னு சொல்லிட்டாங்கன்னா ஓகே போட்டுருவாங்க. ஏன்னா படம் முடிஞ்சிட்டு போதுன்னா ஏன் போட மாட்டாங்க. அதனால் நம்ம வெயிட் பண்ணலாம். ஒரு மாதத்தில் நம்ம தெரிஞ்சிடும், எக்ஸாக்ட் டேட் என்னன்னு தெரிஞ்சிடும். ஓகே சார். கூலி படம் எப்படி போயிட்டு இருக்கு? ரிலீஸ் எப்போ பிளான் பண்ணியிருக்காங்க சார்? சார் கூலி பொறுத்தவரையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய காம்பினேஷன். அந்த காம்பினேஷன்லேயே எல்லாம் எதிர்பார்ப்பு வந்துச்சு. ஆகஸ்ட் இந்த படம் ஜெயிலர் டேட்டில் வரும் தான் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே, அந்த ஜூன் அந்த இது பார்த்தீங்கன்னா, ஏன்னா படம் வந்து ஆகஸ்ட் 15 அந்த மாதிரி வரும்னு சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஒரே பிளான் என்ன போயிட்டு இருக்குன்னா, இப்போ இவருடைய ரஜினி சாரோட போர்ஷன் ஆல்மோஸ்ட் முடிய போகுது. அவர் ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டாரு. இப்போ இன்னும் ஒரு 20% 30% தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது முடிஞ்சிச்சுன்னா படம் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோன்னா அனௌன்ஸ் பண்ணுவாங்க ரிலீஸ் டேட்டை. அவங்க ஏன் அனௌன்ஸ் பண்ணலன்னா இதே தான், பல விஷயங்கள் இருக்கு. இது ஓடிடி யாரு, அவங்களுடைய பிளான் என்ன. ஏன்னா சன் பிக்சர்ஸ் வந்து ஓடிடி ஷேர் பண்ணுவாங்க, அவங்களோட சேர்ந்து சன் நெக்ஸ்டோட ஒரு ஓடிடி நிறுவனம் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி என்ன காம்பினேஷனு, அவங்க என்ன அந்த ஸ்லேட்டில் எப்போ போகணும்னு நினைக்கிறாங்க, இந்த காம்பினேஷனில் வரும். ஆனால் படம் முடிவு வரையும் அவங்க புஷ் பண்ண வேணாம், ரிலீஸ் டேட் போட்டு ப்ரெஷர் பண்ண வேணாம். லாஸ்ட் டைம் ஞாபகம் இருக்கா, ரிலீஸ் டேட்ன்றதால எல்லாருமே சொன்னாங்கல்ல எங்களுக்கு ஒரு டென்ஷன் இருந்தது, கடகடா முடிக்கணும்னு. அதை யாருமே இப்போ பண்றது இல்லை. இப்போ எல்லாருமே என்ன சொல்லிட்டாங்க, நீங்க எப்போன்னு சொல்லுங்க, படம் ஷூட்டிங் முடிஞ்சப்போ ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணலாம். ஏன்னா படம் ஷூட்டிங் முடிஞ்ச உடனே ஒரு இயக்குனருக்கு கிளியராக தெரிஞ்சிடும் போஸ்ட் ப்ரொடக்ஷன் எவ்வளோ நாள் ஆகும்னு. ஆனால் ஷூட்டிங் போயிட்டே இருக்கும்போது ரிலீஸ் டேட் போட முடியாது. அது பெரிய ப்ரெஷர். ஏன்னா நம்ம ஷூட்டிங்கே இன்னும் முடியல, நம்ம எப்போ முடிப்போம்னு தெரியாது. இந்த ப்ரெஷர்லாம் ஏன் எடுத்துக்கணும், அது ஒரு அன்னெசரி இஷ்யூ ஆகிடும். அதனால தான் இப்போ எல்லா டேரக்டரும் ரிக்வெஸ்ட் பண்ணுறது என்னன்னா, சார் ஷூட்டிங் முடிஞ்ச நாள் ரிலீஸ் டேட் போட்டுடலாம். ஓகே,
என்ன இருக்குது, நம்ம ஆடியன்ஸ் எப்போ போட்டாலும் ஓகே தான். அவங்கள பொறுத்தவரை ஒரு ஃபெஸ்டிவல் டேட்டில் வாங்க பெரிய பெரிய நடிகர்கள் படம்னா அவங்க எப்போனாலும் எக்ஸைட்டட் தான். அது வந்து அந்த எப்படி அஜித் சார் சொன்னார்ல, என் படம் எப்போ வருதோ அது ஃபெஸ்டிவல் டே. அப்போ எப்படி February 6 ஃபெஸ்டிவல் டேவா அஜித் சாருக்கு மாறுதோ அந்த மாதிரி தான் எல்லா பெரிய நடிகர்கள் நடித்த படங்களும் என்னைக்கு வருதாலும் அது ஃபெஸ்டிவல் டே தான். ஓகே சார். சூர்யா சார் ஃபேன்ஸ் வெயிட் பண்ணுற ஒரே நாள் May 1 ரெட்ரோ படத்துக்காக தான். அதற்கப்புறம் ஆர்ஜே பாலாஜி சாரோட படத்துக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. நடுவில் நிறைய காம்பினேஷன்ஸ் பேசுகிறாங்க. பாசில் ஜோசப் கிட்டலாம் சூர்யா சார் கதை கேட்குறா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பிளானில் சார் இருக்காரு? வாடிவாசல் தொடங்குறாங்க சொல்கிறாங்க. எனக்கு இப்போதைக்கு தெரிஞ்சது ஒன்று வாடிவாசல் தான். மீது எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. 2 படம் போயிட்டுருக்கு. அதில் ஒரு படம் முடிச்சிட்டாங்க, ரெட்ரோ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க May 1ன்னு. இப்போ 45 படத்தோட ஷூட்டிங் போயிட்டுருக்கு. ஓகே, அடுத்ததான் வாடிவாசல் கேரண்டியாக ஆரம்பிக்கிறார். இவர் வந்து தானு சார் என்கிட்ட என்ன சொன்னார், எனி டைம் தே ஆர் பிளானிங் டு ஸ்டார்ட் தி ஷூட். அதுதான் அவங்களோட பிளான். அது ஏப்ரலாக இருக்கலாம், மேவாக இருக்கலாம், டிபெண்டிங் ஆன் இந்த இப்போ 45 இருக்குல்ல முடிச்சுட்டு வந்தோடனே தானு சார் என்ன சொல்லாரு, நம்ம படம் தான் ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்ட்டு கிளியராக சொல்லிட்டாரு. அதனால் இப்போதைக்கு அவர் உடனே இன்னொரு படம்லாம் பேசுவாரான்றது எனக்கு தெரியல. என்ன காரணம்னா அவர் மைண்டு ஃபுல்லாக இந்த படம் 2 படத்தை ரிலீஸ் பண்ணணும், அடுத்து வாடிவாசல் இவ்வளோ பெரிய உழைப்பு இருக்குது, அதுதான் அவர் ஃபோக்கஸ் பண்ணுவார். அவர் அட் டைம் இத்தனை படங்களில் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி எடுப்பாரான்னு எனக்கு தெரியல. இன்னொரு படத்தை இமீடியட்டாக கமிட் பண்ணுவாரா அதெல்லாம் எனக்கு தெரியல. காரணம் என்னன்னா அவர் அத்தனை ப்ரெஷர் வேண்டாம் தான் நினைப்பார். ஏன்னா வாடிவாசல் வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட், எல்லோருமே இந்தியன் சினிமாவில் பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிற ஒரு கான்செப்ட். அப்படி இருக்கும்போது அதுக்கான டெடிகேஷன் கொடுக்கும்போது நான் இன்னொரு படத்தை எடுத்துட்டு அதுக்கு அவங்க ப்ரொடக்ஷன் கூட வெயிட் பண்ணிக்கிட்டு அந்த ப்ரெஷர் எடுத்துக்க மாட்டார் தான் நான் நினைக்கிறேன். ஓகே சார். அப்போ கண்டிப்பாக சூர்யா 45 இந்த வருஷம் வர வாய்ப்பு இருக்கா ஆர்ஜே பாலாஜி படம்? அதுதான் வந்து அந்த டீம் சொல்லிட்டு இருக்காங்க. பட் பிரபு இன்னும் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணல. SR பிரபு அவர்கள் இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. வெயிட் பண்ணலாம். அவங்களுக்கு வந்து எல்லாமே ஒன் டைம் தான் பண்ணுவாங்க. அவங்க உடனே முன்னாடி டேட் அனௌன்ஸ் பண்ணி ப்ரெஷர் பண்ண மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க இது ஷூட்டிங் அதே தான். இந்த படத்தோட ஷூட்டிங் நான் ஸ்டாப்பாக போயிட்டு இருக்குல்ல, ஷூட்டிங் முடியும் போது சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த வருஷமா வருமா இல்லை பொங்கலுக்கு வருமா நம்மளுக்கு தெரியாது. பட் ஆனால் அவங்க ஷூட்டிங் முடியும் போது சொல்லிடுவாங்க. இப்போதைக்கு அவங்களோட ஃபுல் ஃபோக்கஸ் நான் ஸ்டாப்பாக ஷூட்டிங் போயிட்டு இருக்காங்க. இப்போ சென்னையில் ஷூட்டிங் போயிட்டு இருக்கு, அடுத்த பல ஊர்களில் ஷூட்டிங் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க ரிலீஸ் டேட் அவங்களே அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஓகே சார். ஆஃப்டர் அமரனுக்கு அப்புறம் எஸ்கேவோட கெரியர் க்ரோத் அதாவது எதிர்பார்க்காத உள்ள அளவுக்கு போயிட்டு இருக்கு. பராசக்தி டீச்சர் ஆனால் SK 23 டைட்டில் இன்னும் வரல. 24 அனௌன்ஸ்மெண்ட், 25 விட்டாங்க. SK 23 முருகதாஸ் சார் படம் வந்து தீபாவளிக்கு வரதால ஒரு டாக் இருக்கு. அந்த படம் என்ன ஸ்டேஜ்ல இருக்கு? இப்போ அனௌன்ஸ் பண்ண போறாங்க சொல்றாங்க. அவருடைய பிறந்தநாள் வருது இல்ல, ஆமா, அந்த தேதியில வந்து அவருடைய டைட்டில் அனௌன்ஸ் பண்ண போறாங்க. ஓகே, AR முருகதாஸ் சாருடைய படத்தினுடைய டைட்டில் அனௌன்ஸ் பண்ண போறாங்க சொல்றாங்க. அது நடக்கும். அதை தவிர இப்போ இந்த வருஷத்துக்கு அவருக்கு வந்து இந்த 2 படங்களே பெருசு. இதுல வந்து பராசக்தி வந்து நெக்ஸ்ட் இயர் தான் வரும்னு சொல்றாங்க. இந்த வருஷம் வரும்னு எதிர்பார்க்கல. எல்லாரும் என்ன சொல்றாங்க, ஏன்னா சாக்கோ பிளாக் படங்கள் இருக்கு. ஏன்னா இந்த வருஷம் ஃபுல்லாக நிறைய படங்கள் லைனப் ஆன தொட்டு அவங்க இந்த டிசம்பருக்குள்ளே வருவாங்களா அப்படின்னு எனக்கு டவுட்டாக இருக்குது. ஆனால் அவங்களோட டார்கெட் வந்து படத்தை வந்து ஜூலை ஆகஸ்ட்குள்ளே முடிக்கணும் தான். ஓகே, இந்த வருஷத்துக்குள்ளே முடிச்சிடணும் ஷூட்டிங். ஓகே, ஆனால் அது பிறகு போஸ்ட் ப்ரொடக்ஷன் இருக்குல்ல, அதனால் அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் எப்படின்னா ஷூட்டிங் முடிஞ்சோடனே அவங்க டிசைட் பண்ணுவாங்க. நம்ம ஒருவேளை இப்படி எல்லாம் பர்மிடேஷன் காம்பினேஷன் இருக்குல்ல, சப்போஸ் வந்து ஜனநாயகன் வந்து ஜனவரி போச்சு வச்சுங்களேன், இவங்க இந்த டேட்டை டார்கெட் பண்ணலாம்ல. ஏன்னா அது அட்ராக்டிவான டேட்டு. அது வந்து சுதா கோங்கரா மேடம் ஒத்துக்கிட்டாங்கன்னா அக்டோபரே வரலாமே, ஏன்னா முக்கியமான டேட் இது, ஏன் மிஸ் பண்ணணும் அப்படின்னு அவங்க நினைக்கலாம். ஸோ எல்லாமே இந்த அதர் ஃபிலிம்ஸை நோக்கி தான் இருக்குது. எந்தெந்த படங்கள் போஸ்ட்போனாகும், எந்தெந்த படங்கள் எப்போ வரும், இதெல்லாம் வச்சு தான் எல்லாரும் பண்ணுவாங்க. ஏன்னா எல்லாருமே நீங்கள் கிட்ட மாதிரி தான். இப்போ இந்த டேட் அனௌன்ஸ் பண்ணல, ஏன்னா ஜனநாயகன் டேட் நீங்கள் சொல்ல மாதிரி இல்லாத போது அப்போ அது எப்போ போகும் தெரியாது. அப்போ நம்ம ஏன் அந்த டேட்டை வரக்கூடாது, இப்படிலாம் வரும். ஓகே, காம்பினேஷனில் வரும். ஓகே சார். காதல் என்பது பொது உடைமை உங்கள் படம் February 14 வேலண்டைன்ஸ் டேக்கு வருது. எப்படி போயிட்டு இருக்கு சார் இந்த ரிலீஸ்? அது மட்டும் இல்லை, 2K லவ் ஸ்டோரி 2 படம் வருது. சுசீந்திரன் சாருடைய இயக்கத்தில் 2 புதுமுகங்கள் அறிமுகமாகறாங்க. பல நடிகர்கள் அதில் இருக்காங்க. ரொம்ப என்டர்டெய்னிங்கான ஒரு ஜாலியான வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு பார்க்க வேண்டிய ஒரு படம் வந்து 2K லவ் ஸ்டோரி. இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் எல்லாமே 2K லவ் ஸ்டோரினாலே 2K கிட்ஸ்க்கான படம் மாதிரி தான். அந்த 2K கிட்ஸ் எந்த மாதிரி இந்த இருக்கிற ஜென்ரேஷன் மக்களுக்கும், அதாவது 60, 70 இருக்கிறவங்களுக்கெல்லாம், பேரண்ட்ஸ்க்கெல்லாம் ஒரு செய்தி சொல்கிறாங்க இந்த படம் மூலமாக. ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான படம். சுசீந்திரன் சாருடைய படைப்புகளில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் படமாக நான் பார்க்குறேன். அவர் வந்து ஆதலால் காதல் செய்யணும் ஒரு படம் பண்ணார். ஆமாம் சார். அந்த மாதிரி இந்த படம் முடியும் போது ஒரு ப்ளசண்ட்டான ஒரு இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணோம். அந்தளவு இதில் ஒரு நல்ல விஷயம்லாம் இருக்குது. காதல் என்பது பொது உடைமை வந்து வேறு மாதிரியான ஒரு படம். இது வந்து இந்த சமுதாயத்துக்கு தேவைப்படுற ஒரு செய்தியோட, இந்த சமுதாயத்தில் எப்படி வேற வேற கம்யூனிட்டி, அதாவது ஆண் பெண் அப்படின்றத தாண்டி சில உறவுகள் இருக்குது. அந்த உறவுகளை பற்றி அழகாக ஜெயபிரகாஷ் ராதாகிருஷ்ணன் பேசியிருக்காரு. லிஜோ மோல் அண்ட் ரோஹிணி மேம் அண்ட் அனுசுயான் 3 பேர் நடிச்சிருக்காங்க. ப்ளஸ்
கலேஷ், அப்புறம் வினீத் சார். வினீத் சார் ரொம்ப அருமையாக வினீத் சாருடைய ரோல் இருக்கும். இவங்க 5 பேரை சுற்றி ஒரு கதை இருக்கும். அதில் தீபா அக்கா இருக்காங்களே, அவங்களும் ஒரு அருமையான ரோல். ஓகே ஒரு படத்தில் வந்து குட்டி குட்டி இதில், அதாவது 2-3 லொக்கேஷன்லேயே ஒரு எங்கேஜிங்கான இந்த சமுதாயத்தில் பேசப்பட வேண்டிய ஒரு டாபிக் வந்து காதல் என்பது பொதுவுடைமை பேசியிருக்கு. Okay. we are all வெயிட்டிங் ஃபார் இந்த படத்துக்கு எப்படிப்பட்ட ரெஸ்பான்ஸ் வருது. ஏன்னா இது ஒரு மெச்சூர்டான ஒரு கான்செப்ட், ஃபேமிலியில் எல்லாரும் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம், பல குடும்பங்களுக்கு தெரிய வேண்டிய ஒரு விஷயம். இந்த மாதிரியும் எண்ணங்கள் வரலாம். பை பர்த் வந்து ஒருத்தருக்கும் ஒரு 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 லைக்கிங் ஒன்று இருக்கும். அதை பற்றியான பல விஷயங்களை இந்த படம் பேச போகுது. ஸோ ஒரு 1 hour 50 minutes ஒரு புது மாதிரி அனுபவத்தை மக்களுக்கு கொடுக்கும்னு எதிர்பார்க்குறேன் அந்த படம். இது வந்து ஜாலியாக என்டர்டெய்னிங்காக 2K கிட்ஸ் வந்து எந்த மாதிரி வாழ்க்கை வாழறாங்க, யங்ஸ்டர்ஸ்க்கான படம். அது வந்து ஒரு மெச்சூர்டான எல்லாருக்குமான ஒரு படமாக அந்த படம் இருக்கும். இது வந்து ஒரு 2K கிட்ஸ்லாம் செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு படமாக 2K லவ் ஸ்டோரி. நாங்கள் பிளான் பண்ணி 2 படத்தையும் கொண்டு வரல, அதுவாக அமைஞ்சிடுச்சு. நாங்கள் காதல் என்பது பொதுவுடைமை தான் வந்து 14ஆம் தேதி கொண்டு வரும் பிளான் பண்ணி ப்ரொமோஷன் போயிட்டே இருந்தது. திடீர்னு வந்து சுசீந்திரன் சார் என்ன வந்து படம் பாருங்கன்னு சொன்னார். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்போ நான் சொன்னேன், சார் ரொம்ப நல்லா இருக்குது இந்த படம், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, இதை கொண்டு வந்துடலாம் அப்படின்னேன். இல்லை சார் எனக்கு 14th வரணும்னாரு. சார் நான் ஏற்கனவே ஷெட்யூல் பண்ணிட்டேன், அது போயிட்டு அது வேற இது வேற சார், அந்த படம் வேற இந்த படம் வேற. அதனால் இது 2 ப்ரொடியூசர் 2 படத்தை கொண்டு வருவாங்களே. ஆமாம் சார். இப்போ 7 படம் வருதுன்னா அந்த 7 படம் 7 டிஃப்ரெண்ட் ப்ரொடியூசர். நீங்கள் ஒரு டிஸ்ட்ரிபியூட் தான் பண்ணுறீங்களே தவிர உங்கள் படம் இல்லை. நீங்கள் வந்து 2 படத்துக்கும் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாமே அப்படின்னாரு. சரி சொல்லிட்டு எங்கள் டிஸ்ட்ரிபியூஷன் டீமில் பேசி சரி சார் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி 2 படத்தையும் கொண்டு வரேன். இட்ஸ் வெரி சேலஞ்சிங். ஏன்னா 2 படத்தோட ப்ரொமோஷன் இன்வால்வ்மெண்ட்டு எனக்கு இருக்குது. அதுக்கான ஷெட்யூலிங், என்னென்ன பிளானிங்கு, எங்கே எப்படிலாம் ப்ரொமோட் பண்ணணும், என்ன மாதிரி ஸ்பாட் கொண்டு வரணும், எப்படி அட்வர்டைசிங் பண்ணணும், ரைட்டப் கொடுக்கணும், அப்படிலாம் ஒர்க்கு எப்பிக்காக போயிட்டு இருக்கு. அதோட இன்டர்வியூ கொடுத்துட்ருக்கேன். ஓகே, ஸோ நிறைய விஷயங்கள் வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. இன்டர்வியூ ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் ஒரு நான் ஐடி ப்ரொஃபஷனலா ஐடி ப்ரொஃபஷனுக்கு மாறணுமா? அதுக்கு பெஸ்ட் சாய்ஸ் எலிசியம் அகாடமி.